அத்துணை பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். வேலூர் கோட்டை வாசல்ல நின்றுட்டு வலது கையை இடது கையை விரிச்சு பார்த்தோன்னு சொன்னா ரெண்டு திசையை காமிக்கும். வலது கை பக்கமாக இருக்கிறது CSI சென்ட்ரல் சர்ச், இடது பக்கமாக இருப்பது இன்ற விழாவுடைய தூண். தமிழ் அக்கு இருக்கிற மாதிரி 3 புள்ளிகள் தான் இந்த நிகழ்ச்சியோட மையம். சம்பவம் நடந்தது 1806. ஆனா இடது பக்கம் இருக்கிற தூணு வைக்கப்பட்டது 28 வருஷத்துக்கு முன்னாலதான். 220 வருஷத்துல 28 வருஷத்துக்கு முன்னாலதான் அந்த சம்பவத்துக்கு நினைவாக வேலூர்ல தூண் வச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் இப்போ வச்சிருக்காங்க. சந்தோஷம். வலது பக்கம் இருக்கிற சர்ச்சில் 250 வருஷம் பழமையான சர்ச்சு. அதுல அவர் சொன்ன மாதிரி அங்க இருக்கிற சமாதி இருக்கு. ஏன் இந்த 3 புள்ளி? என்ன சம்பந்தம்? நம்முடைய பெரிய துர்தர்ஷம் என்னன்னு சொன்னா, நம்ம போற போக்கில் இப்பெல்லாம் ஒரு காலத்துல நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் திரௌபதி அம்மன் கோயில் உண்டு. 1 மாசம் உபன்யாசம் நடக்கும், ராமாயண மகாபாரதம். 1 மாசம் கதை கேட்ட நாம இப்பெல்லாம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 10 செகண்டுக்கு மேல ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இல்லாதனால எதையுமே ஆழமாக படிக்கிறது, எதையுமே ஆழமாக பார்க்கிறது இது இல்லாம போயிடுச்சு. எப்ப நம்ம புராணத்துல இருந்து ரீல்ஸ் வந்துட்டோமோ அப்பவே ஒரு விஷயத்த கூட ஒழுங்கா படிக்கிறது சுபாவம் குறைஞ்சுகிட்டே வந்தது. அதனுடைய விளைவுதான் இந்த நிகழ்ச்சி. நான் சொன்ன தூண்ல நமக்கு போயிருக்க பார்த்திருப்போம். அந்த தூண்லயே 22 வருஷத்துக்கு முன்னால 28 வருஷம் அந்த கட்டப்பட்ட தூண்லயே ஆங்கிலத்துல மிக அழகாக ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ரொம்ப அழகா இருக்கு. பாரத சுதந்திர போராட்டத்தின் முதல் தீப்பொறி இங்கிருந்தால் புறப்பட்டதுன்னு ஆங்கிலத்துல மிக தெளிவா இருக்குது. அப்படியே அதுல அடுத்த பக்கம் தமிழ் இருக்கு, சிப்பாய் கழகம். ரெண்டும் பிடிக்காத அதிகமாக பாரு. அடிப்படை வித்தியாசம் பாருங்க. முதல் சுதந்திரத்துக்கான முதல் தீப்பொறிய பாரத நாட்டுக்கு இங்கிருந்தா புறப்பட்டு இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா தமிழ்ல சிப்பாய் கழகம் இருக்கு. நாம எவ்வளவு தூரம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு சாட்சி இதுதான். நம்ம எல்லாம் பேருக்கு முன்னால இனிஷியல் போடுறோம். ஏன் எங்க அப்பா யாரு, என் குடும்பம் யாரு, நான் பிறந்த ஊரு, என்னுடைய குடும்பத்துடைய பெருமை தெரியாதவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? இதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். வலது பக்கம் இருக்கிற சர்ச்சில் அன்றைக்கு யாரெல்லாம் இந்த போர்ல செத்து போனாங்களோ அவங்களுக்கு ஒரு சமாதி அழகா பராமரிச்சுட்டு வர்றாங்க. 220 வருஷத்துல இப்பதான் நாம பண்ணி இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த விழாவை இந்த மாதிரி இதுக்கு முன்ன எப்ப நடந்தது எனக்கு தெரியல. இப்ப நடத்திட்டு இருக்கிறோம். குறைந்தபட்சம் இப்போவாது நடத்திட்டு இருக்கிறோம். நான் சில தனித்தனியான வெவ்வேறு சம்பவங்கள் சொல்றேன். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம தெரியும், ஆனா அப்புறம் உங்களுக்கு புரியும். ஆயிரத்தி 1959 வீரபாண்டிய கட்டம் படம் வந்தது. அதுக்கு கதை வசனம் எழுதினவர் பேரு சக்தி T.K. கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர். நமக்கெல்லாம் சிவாஜியை பேச தெரியும். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அந்த சக்தி T.K. கிருஷ்ணசாமி மிக அற்புதமான ஒரு டைலாக் எழுதியிருக்கா. நமக்குலாம் அத்தனை பேருக்கு மனப்பாடம். நான் முதல் சொன்னா எல்லாரும் சேர்ந்தே சொல்லுவோம். கிஸ்தி, சத்தம் சொல்லுங்க. திரை, வரி, வட்டி, அப்புறம் சொல்லுங்க. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, அப்பா போல எல்லாரும் தெரிஞ்சு சொல்ல. எனக்கு ஆச்சரியமான விஷயம் சொன்னா, நம்ம வரலாறு மறைந்து போன ஒரு விஷயத்தை ஏன் இந்த படத்துல இப்படி சம்பந்தம் இல்லாம சுதந்திர போராட்ட வீரரா இருக்கிற கட்டபொம்மனுக்கு மாமனா மச்சானா மானம் கட்டவனே
எங்களோட வயலுக்கு வந்தாயான்னு கேட்கிறேன். என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, நம்ம தமிழகத்துல குறிப்பாக பாரத நாட்டுல ஏராளமான ஜமீன்தார்கள் கொடுமை பண்ணாங்க. இது இரண்டாவது செய்தி. மூணாவது செய்தி, அவர் சொன்ன ஆற்காடு நவாப் காலத்துல இந்துக்கள்லாம் பாதிக்கப்பட்ட காலத்திலேயே அன்றைக்கு பிரிட்டிஷ்காரர் சர்வே எடுக்கிறான். அவர் சொன்ன பறந்து விரிந்த அகண்ட வேலூர் மாவட்டத்துல 690 பள்ளிகள் இருந்திருக்கிறது. இந்துக்கள் மட்டும் படிக்கிறது, அவன் முஸ்லிம்ஸ் யாரும் படிக்கல. பிரிட்டிஷ்காரர் சர்வே எடுத்திருக்கான். அந்த 690 பள்ளிக்கூடத்துல 110 பேரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, 290 பேரு பிசி கம்யூனிட்டி, 4888 பேர் எஸ்சி கம்யூனிட்டி. ஆனா அவங்க படிக்கிற விஷயம் என்ன? ஒரு காலத்துல எல்லாம் ஃபார்வர்ட் தான் படிச்சாங்கன்னு கிடையாது. இது ஒரு செய்தி. மூன்றாவது செய்தி, 1756 பாரத நாட்டுல மொத்த பிரிட்டிஷ்காரங்கள வெறும் 14 பேர் தான் இருந்தாங்க. வருஷம் ஞாபகம் வச்சுங்க. 1756 மொத்த வெறும் 14 பேர் தான். அவங்க கிட்ட வேலை செஞ்ச நம்ம ஊருக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க, பிரிட்டிஷ் படையில் இருந்தவங்க 16,000 பேர். அவன் 14 பேரு, நாம 16,000 பேர். சகோதரி நிவேதித்த சொல்றா, ஒரு முறை நாமெல்லாம் சேர்ந்து காரி துப்பி இருந்தா போதும் பிரிட்டிஷ்காரர் செத்து போயிருப்பான். நிவேதித்தா வெளிநாட்டுக்கு வந்தவ சொல்றா, எதுக்கு சண்டை பெரிய காரி துப்பா போக சொல்றா. ஏன் ஒரு வார்த்தை சேர்க்கிறா, சேர்ந்து. நம்ம என்ன பண்ணுவோம்? தனித்தனியா துப்போம், ஒருத்தர் துப்பிடுவோம். அதான் பிரச்சனை. ஆனா அதே 1857 கிட்டத்தட்ட 100 வருஷத்துல பாரத நாட்டுல 133 படை முகாம்கள் இருந்தது. 100 வருஷத்துல 44,000 பேர் பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க. 14 பேர் இருந்ததுக்கு பிரிட்டிஷ்காரன் 44,000 பேர் வந்துட்டான். 3 லட்சம் பேரு நம்மால் அவங்க கிட்ட வேலை செஞ்சாங்க. இந்த 3 லட்சம் பேருடைய வேலை என்ன பின்னால சொல்றேன். இவ்வளவு பேர் இந்த படைக்கு ஏன் போனாங்க? பல பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்க வரதுக்கு என்ன காரணம்? இப்ப நான் சொன்ன எல்லா விதவிதமான தனித்தனி புள்ளிகளை நாம ஒன்று சேர்த்து பார்த்தா நமக்கு ஒட்டுமொத்தமாக இந்த விஷயம் புரியும். சில வரிசையும் சொல்றேன், கால வரிசைப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. 1780க்கு முன்னால, வருஷம் 1780க்கு முன்னால, தனித்தனியா சொன்னா போர் அடிக்குங்கிறதுனால தமிழகத்துல குறிப்பாக சில பேர் சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிச்சாங்க. அவங்க உங்க ஊர்ல பாளையக்காரர்கள், அழகுமுத்துக்கோன் முதலாக, பூலித்தேவன், வேலுநாச்சியார், இந்த மாதிரி பல பேர் 1780க்கு முன்னால அவங்கவங்க ஊர்ல பிரிட்டிஷ்காரை எதிர்த்து போராடினாங்க. இவங்களை எல்லாம் எதிர்த்து கொன்றவர்களே அந்த 3 லட்சம் பேர் சொன்னல நம்மால்தான். கட்டபொம்மனை தூக்குல போட்டது பிரிட்டிஷ்காரல்ல, நம்ம ஊர் ராமசாமி குப்புசாமி தான். காசுக்காக அவங்கிட்ட வேலை செஞ்ச, அதனால இப்படி. இதுல வேலுநாச்சியார் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய, குறிப்பா பெண்கள் அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், ஒட்டுமொத்த உலக வரைபடத்துல பிரிட்டிஷ் பாதி நாட்டை ஆண்டாங்க. அதுல எல்லா ராஜாவும் பழி வாங்கி பல விஷயத்த குழி தோண்டி புதைச்சாங்க, ஏமாத்தி நயவஞ்சகத்தோட அல்லது எட்டப்பன் மாதிரி காட்டி கொடுத்து பண்ணாங்க. உயிரோடு இருந்த வரைக்கும் ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் நாட்டுல ஆட்சி பண்ண இடத்துல அவங்களால வெல்ல முடியாத ஒரு அரசர் இருந்தாரு சொன்னா அது தமிழகத்தை சேர்ந்த வேலுநாச்சியார் மட்டும் என்றுதான் குறிப்பு. அவர் சொன்ன 1780க்கு பிறகு 99 தான் 2 சம்பவம் நடக்குது. ஒண்ணு, திப்பு சுல்தான் படுகொலை மைசூர்ல. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வீரபாண்டிய கட்டபொம்மன் செத்து போறோம் 1799.
இதுக்கப்புறம் தான் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. 1801 மருது சகோதரர்கள் திருச்சியில, ஸ்ரீரங்கத்துல, மலைக்கோட்டுல 2 இடத்துலயும் ஜம்பு தீவு பிரகடனம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் பெருசா வைக்கிறாங்க, ரொம்ப காரசாரமா அவங்க எழுதுறாங்க. நான் அதெல்லாம் சொல்லல, அதை ஒரு சின்ன பேராகிராஃப் மட்டும் சொல்றேன், அப்படியே படிச்சு காமிக்கிறேன். இந்த ஈனர்களால் இப்போது ஆளப்படும் பகுதியிலெல்லாம் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் உழல்கிறார்கள். சோற்றுக்கு பதில் நீராகாரம் தான் சாப்பிடுகிறார்கள். இப்படி துன்பப்படுவது தெரிந்த போதிலும் எந்த காரணங்களால் இந்த துன்பம் ஏற்பட்டது என்பதை பகுத்து ஆராயும் புரிந்து கொள்ளும் இயலாத நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். இது முக்கியமான விஷயம் என்ன, தமிழ்நாடு சோறுடைத்து, அப்படிப்பட்ட ஊர்ல சாதமே சாப்பிட முடியாத 3 வேளையும் நீராகாரம் சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு ஏன் வந்தாங்க? நான் தான் வெவ்வேறு சம்பவம் சொல்லும் போது இதெல்லாம் தொகுத்து பார்க்கணும்னு சொல்லும் போது ஒரு நூல் கொண்டு பார்த்தாதான், இணைச்சாதான் இந்த சம்பவத்துக்குலாம் தீர்வு கிடைக்கும், புரிய ஆரம்பிக்கும். என்ன காரணம்? இந்த சம்பவம் சொன்ன விஷயம் 1801. அதற்கு அடுத்த வருஷம் 1802ல பிரிட்டிஷ்காரங்க, கிழக்கிந்திய கம்பெனி தான், பிரிட்டிஷ்ல வரல, நிரந்தர நிலவரி சட்டம் அப்படி போடுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, 1802ல நிரந்தர நிலவரி சட்டம்னு போடுறாங்க. 1805ல பாரத நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க நீராகாரம் கூட கிடைக்க முடியாத சூழ்நிலை. அதனாலதான் இங்க இருக்கிற பல பேரு ஒரு காலத்துல பர்மாக்கு, மலேசியாவுக்கு, பிஜி தீவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, பினாங்குக்கு, அப்படி இங்கிருந்து பல பேரு அதை பத்தி தான் இப்ப குமரேசன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, PhD பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்து அதை பத்தி அவர் சொல்லுவார். இப்பதான் அடுத்த நிகழ்ச்சியில 1805 நடக்குது. 1806ல வேலூர் புரட்சி நடக்குது. இப்ப பாருங்க, வெறும் வேலூர் புரட்சிங்கிறது தற்செயலாக நடக்கல. ஆகவே சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, எங்கேயோ. ஏன் அப்படி இருந்தது? அந்த 1802ல் ஏற்பட்ட நிலவரி சீர்திருத்தம்னா என்ன? கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. பரவாயில்லையே, நிலவரி சீர்திருத்தம் என்ன? ஜமீன்தார் மொழி சொன்ன அது என்ன? இதுதான் இப்ப வருது. 1805ல இவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, எடுத்த உடனே அந்தந்த ஊர்ல இருக்கிற ஜமீன்தாரை பார்த்து, இதுக்கப்புறம் உதாரணத்துக்கு என்ன, வேலூர் தாலுக்கால இருக்கிற எல்லா நிலங்களும் வேலூர் இருக்கிற ஜமீன்தாருக்கு சொந்தம். ஒரே நாள்ல உத்தரவு போட்டாங்க. எப்படி? அந்தந்த ஒரு தாலுக்கான வச்சுங்க, தாலுக்கா முழுக்க இருக்க அத்தனை நிலத்துல இருக்கிற எல்லா நிலமும் இதுக்கப்புறம் யாருக்கும் சொந்தம் இல்ல, அவங்களுக்கு சொந்தம். யாருக்கு? ஜமீன்தாருக்கு சொந்தம். ஜமீன்தாரோட வேலை என்ன? அந்த நிலத்தை 11 பகுதியா பிரிச்சு அதுல 10 பகுதியோட வருமானத்தை பிரிட்டிஷாருக்கு கொடுத்துடணும், கிறிஸ்துவனுக்கு கொடுத்துடணும். ஒரு பங்கு ஜமீன்தார் வச்சுக்கலாம். இதான் நிலவரி சீர்திருத்த சட்டம். நம்ம பாவனப்பட்டில ஜமீன்தார் கொடுமை சொல்றோமே, அந்த ஜமீன்தார் கொடுமை என்னன்னு சொன்னா, நம்மால விட்டு ஜமீன்தாருக்கு நீ எல்லாத்தையும் நீ அனுபவி, எனக்கு 10% கொடுன்னு சொன்ன பிறகு எல்லா ஊர்ல இருந்த ஜமீன்தார்கள் ஆசைப்பட்டு நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை சாதாரண மக்களையும் கொடுமை பண்ணி விவசாயம் பண்ண வச்சு, அவங்க கிட்ட அத்தனை விவசாயத்தை நெல்லி அவங்க வாங்கிக்கிட்டு போனா போட்டு கூலியை 1 படி 2 படி கொடுத்தாங்க, பிச்சை போடுற மாதிரி. அதனாலதான் தமிழகம் முழுக்க, பாரத நாடு முழுக்க பஞ்சம் ஏற்பட்டது. இதனாலதான் அத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க நிறைய பேர் படைக்கு வாங்க, ஆள் வாங்க சொன்ன உடனே நம்ம எல்லாம் சேர்ந்து குழந்தைய மனைவியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அத்தனை பேருமே பிரிட்டிஷ்கார்ட்ட வேலை செஞ்சாங்க. நமக்கு எதிராக பூலித்தேவனுக்கு, கட்டபொம்மனுக்கு, அவங்களுக்கு எதிராக தூக்குல போடும்போது, தூக்குல போட்டால் நம்ம ஆளு. என்ன காரணம்? ஏன் மனைவி மக்கள் பசியோடு இருக்காங்க, அவங்களை காப்பாற்றணும். அதோட கட்டபொம்மனை தூக்குல போட்டா பரவாயில்ல, பூலித்தேவனை கொன்னா பரவாயில்ல, அழுமத்தவனை கொன்னா பரவாயில்ல, ஏன் குடும்பம் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காகவே இப்படி பண்ணாங்க.
இதான் நிவேதா சொன்னான். நம்ம படம் இவ்வளவு பேர் அந்த 10 பேரை கொண்டு இருந்தா வேலை முடிஞ்சு போச்சு, அன்னைக்கே சுதந்திரம் கிடைச்சிருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை காரணமா தான் எல்லாரும் சேர்ந்தாங்க. அப்படி சேர்ந்த பொழுதுதான் ஆட்சி மாற்றம் வருது. அவர் அழகா சொன்னாரு, நம்ம ஊரை வந்தோட வேலூர் வந்தோட அதிகாரி வந்தாரு. அவரு பார்த்தாரு, இவ்வளவு பேர் நம்ம கிட்ட இருக்காங்க, என்ன பண்ணலாம், புது சட்டம் கொண்டு வந்தாரு ராணுவத்துல. நம்மள்தான் நீங்க பழைய போட்டோ, நம்ம தாத்தா போட்டோலாம் பாத்தீங்கன்னா ஜம்முன்னு தலப்பா கட்டு மீச வச்சு ஜம்முன்னு இருப்பாங்க. அதுக்கும் முன்னால 100 வருஷத்துக்கு முன்னால எழுச்சிங்கன்னா 200 வருஷம் ஆச்சு. தமிழகத்துடைய விசேஷமே கம்பீரமான மீச. இன்னும் கூட தெற்க பாத்தீங்கன்னா மதுரைக்கு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது என்ன, மீசையை முறுக்கி வச்சுட்டு எலுமிச்சை மரத்தை வச்சா நிக்கணும். இன்னைக்கு இருக்கிற மதுரை பண்ணிக்கலாம். தமிழகத்துடைய விசேஷமே மீசை. இங்க இருக்கிற பெருமாள் கூட மீசை வச்சிருக்காரு பார்த்தசாரதி. அது பெரிய கம்பீரம் நம்ம ஊர்ல 4 இருக்கிறது. ஆனா வந்த உடனே முதல் வரையா என்ன பண்ணுன்னு சொன்னா, இது என்ன பெரிய கம்பீரமா மீசை இருக்கிறது, இனிமேல் நம்ம கவர்மெண்ட்ல பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கிற எல்லாருமே மீசை வச்சுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அதாவது உன்னுடைய ஒரு கம்பீரத்தை அழிக்கணும். ஆகவே என்ன பண்ண, உடனே மீசை வைக்க கூடாது சொன்ன. நீ மீசை வைக்கலன்னா உனக்கு சம்பளம் கிடையாது. ஆகவே வேற வழி இல்லாம மீசை எடுத்தாங்க. தலப்பா வச்சுக்க கூடாது. நம்ம வீட்டுல பழைய போட்ட மாதிரி தெரியும், நம்ம வீட்டுல எல்லாரும் தலப்பா கட்டிருப்பாங்க. நம்ம கல்யாணத்துக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு தலப்பாக. நம்முடைய பண்பாடு தலப்பா கட்டுறது. என்ன சொல்ற, தலப்பா கட்டுல வேற தொப்பி வைக்கணும். அதை விட முக்கியம், இப்பதான் சில போலீஸ் அதிகாரிக்கு குறுக்க ஒரு பெல்ட் போட்டிருப்பாங்க, லெதர் பெல்ட், கிராஸ் பெல்ட். அந்த மாதிரி லெதர்ல ஒரு பெல்ட் போடணும், அதுல சிலுவை தொங்கும், இது போட்டுக்கணும். நெத்தில விபூதியோ குங்குமமோ சந்தனமோ திருமண்ணோ எதுவுமே போடக்கூடாது. குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா பழிக்கவே முடியாது, உயிரோட இருக்க முடியாது. இப்பதான் பிரச்சனை வந்தது. நம்ம ஊர் பெண்கள்லாம், வேலூர் பெண்கள்லாம் அப்ப கிண்டல் பண்ணாங்க, நீ இப்படி மீசை இல்லாம தலப்பா இல்லாம பொட்டு இல்லாம இருக்கிறன்னா நீ எல்லாம் ஒரு ஆண்மகனே கிடையாது. அப்படி பெண்கள் தைரியமாக இவரை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? பிச்சை எடுத்து சாப்பிடலாம் ஒழிய நீ இந்த மாதிரி மீசை இல்லாம தலப்பாய் இல்லாம பொட்டு இல்லாம இருக்கிறது தப்புன்னு சொன்னாங்க. அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்தது, இது என்ன அநியாயம், கரெக்ட் அப்படின்னு. அப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது. திப்பு சுல்தான் காலமாகிறாரு, கொலை செய்யப்படுறாரு. அவங்க குடும்பத்தார் அத்தனை வெளியே கொண்டு வேலூர் கோட்டை ஜெயில வைக்கிறாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் இந்து முஸ்லீம் சண்டை போட்டவங்க இப்போ மீசையோட தாடின்னு சொன்ன உடனே வரலாறு திரும்புது. ஹிந்து முஸ்லீம் 2 பேரும் சேர்ந்து இவனை எப்படி காலி பண்ணலாம் அப்படி 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. அப்படி ஒன்னா சேரும் பொழுது ஒரு ஆளு நம்ம ஆளுகிட்டே பேசி சில விஷயம் சொல்றான், பாரு என்னெல்லாம் அநியாயம் நடக்குது, இந்த மாதிரி சொன்ன மாதிரிலாம் இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயம் சொன்னான், நாம 40 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சாலும் கூட நமக்கு ப்ரமோஷன் கிடையாது, ஆனா பிரிட்டிஷ்காரனுக்கு ப்ரமோஷன் உண்டு. நம்ம எவ்வளவு சாகசம் பண்ணாலும் நமக்கு ப்ரமோஷன் கிடையாது. எந்த ஆங்கில அதிகாரியை பார்த்தா கூட உடனடியாக கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழே போட்டு வணக்கம் சொல்லணும். ஆனா அவன் வச்சிருப்பான். வெளியூர் போகும்போது 2 பேரும் சேர்ந்து போக கூடாது, சட்டம். இந்துக்களோ முஸ்லீம்களோ சேர்ந்து போக கூடாது, 2 பேரும் சேர்ந்து போக கூடாது. போர்ல செத்து போன அந்த குடும்பத்துக்கு எந்த உதவியும் கிடையாது. இன்னும் மோசமா சில விஷயம் இருக்கு, வேண்டாம். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கு, நாம ஏன் ஒன்னா சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். இத்தனையே சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? முஸ்தபா பேக் சொன்னவன். எல்லாருக்கும் ஆமா ஆமா கரெக்ட்னு சொன்னாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உடனே எல்லாம் சேர்ந்து போராடணும்னு சொல்லும் போதுதான் அவர் சொன்ன தேதி வந்தது. இவன் போய் சொல்லி கொடுத்தான், ஐயா யாரு நமக்கு தூண்டி விட்டதோ இவன் தான். அதே பிறகு பிரிட்டிஷ்காரர்கிட்ட ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்னா சேர்ந்து ஒண்ணு கொல்ல போறாங்க
அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அந்த ஆள் முஸ்தபா தான். அப்படி சொன்னதுனால அவனுக்கு 2000 வராகன், அதாவது இப்ப சொல்லணும்னு சொன்னா 7 கிலோ தங்கம் அவனுக்கு பரிசா கொடுத்தாங்க. 7 கிலோ தங்கத்தோட விலை என்ன? அவர் வீட்டுல போய் கணக்கு போட்டுங்க. உங்களுக்கு 1 கிராம் என்னன்னு தெரியும். இன்ட்டு என்ன, இந்த மாதிரி நம்மளை காட்டி கொடுத்ததுக்காக அவனுக்கு 7 கிலோ தங்கம் பரிசாக கொடுக்கப்பட்டது ஒரு நபருக்கு. அவருக்கு பட்டம் வர கொடுத்தாங்க, சுபேதார் பட்டம். 1806 வருஷம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி அவர் சொல்லிட்டார். ஏற்கனவே 14 பிரிட்டிஷ் அதிகாரிகளை, 99 முக்கியமான வீரர்களை நம்ம ஆளுங்க கொண்டு முடிச்சுட்டாங்க. நான் டீட்டெயில் வரல, நேரமாச்சுங்கிறதுனால. ஏகப்பட்ட பேர் காயம். உடனே தப்பிச்சு சில பேர் நேரம் ஆற்காடு போறாங்க. சென்னை படை வருது, திரும்பி வராங்க. நம்மால் உடனே கோட்டையெல்லாம் முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு முழுக்க கோட்டை நம்ம கிட்ட வந்தாச்சு. அடுத்த முக்கியமான நம்முடைய பலவீனம், கோட்டைக்குள்ள போனாங்க, பிரிட்டிஷ்காரங்க எல்லாரையும் கொன்னாங்க, அவங்களோட பெண்கள்லாம் வந்து பத்திரமா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, குழந்தைங்க யாரும் ஒண்ணு செய்யல, வெளியே அனுப்பிச்சாங்க. எல்லாம் உள்ள போன உடனே கஜானா பார்த்த உடனேயே உள்ள போன 700 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது வரைக்கும் 700 பேர் ஒற்றுமையா இருந்தாங்க. கஜானா பார்த்த உடனேயே 700 அப்படிங்கிறது 700 தனித்தனியா ஆயிடுச்சு. யாருக்கு எவ்வளவு கிடைக்கும், யாருக்கு எவ்வளவு அள்ள முடியும், நம்ம கத்துக்க தெரிஞ்சுக்கடி பாடம். அப்ப நோக்கம் மாறி போச்சு, திசை மாறி போச்சு. அப்படியே எல்லாம் ஒருத்தருக்கு பிரிச்சுக்கிட்டு ஆற்காடு படையும் சென்னையுடைய 19ஆம் ரெஜிமெண்ட்டும் உள்ள வந்தாங்க. கண்ணு மண்ணு தெரியாம அவங்க பண்ண கொலைகள் வந்து கற்பனை செய்ய முடியாது. அதாவது ஊர்ல எல்லாரையும் பாக்குற மாதிரி எல்லாம் வேலைப்பட சுத்தி நிற்கும் பொழுது அவங்க எல்லாம் உள்ள வராங்க. அவர் சொல்ற சுருக்கமா சொன்னாரு, பீரங்கி வாயில ஆளை வச்சு கட்டிட்டு பீரங்கி சுடுவாங்க. ஒவ்வொரு மனிதனும் துளி துளி பீஸ் பீஸா போடும். பாக்குறத வெட்டி கொள்றது. தப்பிச்சு சில பேர் வெளியே போறவங்க தேடி தேடி ஒருத்தர் கூட விடல, அத்தனை பேரைய கொண்டாங்க. 700க்கு மேற்பட்ட இந்து படை வீரர்கள், முஸ்லீம் சில பேரு, அத்தனை பேரைய கொண்டாங்க. இதெல்லாம் பண்ணது வந்து ஆற்காடு கர்னல் கில்லஸ்பி. அதுக்கப்புறம் இந்த உள்ள இருந்த திப்பு சுல்தான் குடும்பத்தை மொத்த பேரும் கல்கத்தாக்கு மாத்திட்டாங்க. இது 1806. இதன் பிறகு சில மாற்றம் நடந்தது. அது நல்ல விஷயம். உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா, நம்முடைய மீசை வச்சு கூடாது, தாடி வச்சு கூடாது, இதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. இனி பொட்டு வச்சுக்கலாம், இதெல்லாம் மாற்றம் இருந்தது. ஆனா முன்னை விட மோசமாக சட்டம் வந்தது. நான் சொன்ன நிலவரி சீர்திருத்தம். அதுக்கப்புறம் ராயத்து வரின்னு ஒண்ணு புதுசா போட்டான். அதாவது என்னன்னு சொன்னா, ராயத்து வரின்னு சொன்னா டெக்ஸ்ட் புக்ல கூகுள்ல போனா ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க. ஆனா சுருக்கமான விஷயம் சொன்னா, அன்னைக்கு சாயந்தரம் விளக்கு வைக்கிறதுக்குள்ள, சூரிய அஸ்தமனத்துக்குள்ள வரி கட்டலன்னு சொன்னா, ஜமீன்தார் கட்டலன்னு சொன்னா ஜமீன்தார் மாறிடுவாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாயந்தரம் 6 மணிக்குள்ள எனக்கு கொடுக்க வேண்டிய லஞ்சத்தை, பங்கு, வரியை கொடுக்கலன்னு சொன்னா ஜமீன்தார் காலி சொன்ன அவன் சாதாரண மக்கள் அத்தனை பேரையும் கொடுமை பண்ண ஆரம்பிச்சான். இவர் ஒண்ணு பண்ணவே இல்லை, ஜமீன்தாரை வச்சு அவன் வந்து பல விஷயம் பண்ணாங்க. இந்த மாதிரி நிலவரி சீர்திருத்தங்கிற பேர்ல, ஜமீன்தார் சட்டங்கிற பேர்ல, ராயத்தோட பேர்ல பல அட்டூழியங்கள் நடந்தது. இதெல்லாம் எப்பன்னு சொன்னா சுதந்திரம் வாங்குற வரைக்கும் இருந்தது. இங்க யாரெல்லாம் உங்க தாத்தா அப்பா எல்லாம் இருந்தாங்களோ அவங்களும் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவித்தார்கள். அதனாலதான் நம்ம வீட்டுல அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டமா இருந்தது. 1947 சுதந்திரம் வாங்குற வரைக்கும் பின்னால் அந்த விஷயத்துக்கு சுதந்திரம் வாங்குற அந்த சமயத்துல 1947 ஆகஸ்ட் 10 எல்லாருக்கும் தெரியும். 47 முடிச்சு 48 தான் ஒரு வருஷம் கழிச்சு டிசம்பர் மாசம்
ஏங்க இந்த சட்டத்தை எடுக்க வேணாமா அப்படின்னு நம்ம நாட்டு கவர்மெண்ட் யோசிக்குது. டிஸ்கஸ் பண்றது எப்பன்னு சொன்னா சுதந்திர வாங்கினோட எடுக்கல, ஒரு வருஷம் கழிச்சா நம்ம கவர்மெண்டே இருக்குது. 1949ஆம் ஆண்டுதான் இது அத்தனை ரத்து செய்யப்படுகிறது. 49 வரைக்கும் நாம இந்த மாதிரி பண்ணோம். எவ்வளவு கொடுமை இது. நம்ம தாத்தா பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருப்பாங்க, அவங்க பட்னியா இருந்து எப்படி வளர்த்திருப்பாங்க? சும்மா இல்ல, எப்படியாவது நம்ம குடும்ப தழைத்துவங்கிறதுக்காக வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்ணா, எப்படி பண்ணா? பழைய விஷயத்துக்கு வர பிரிட்டிஷ்காரங்க 1785, அதாவது இது முடிச்ச கொஞ்ச நாள்ல இந்த நாட்டை நிரந்தரமாக அழிக்கணும், இவங்களை வெறும் சண்டை போட விடக்கூடாது, இவங்களுக்கு தேசபக்தியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க. நான் சொன்னேன்ல, நாம மகாபாரதம் கேட்கறது 1 மாசம் போய் 10 நாள் ஆகி 2 நாள் ஆகி 1 நாள் ஆகி இப்ப 1.5 நிமிஷம் ஆயிட்டோம், இப்ப 30 செகண்ட் 0.5 செகண்ட் ஆயிட்டோம். ஆனா அவ இந்த நாட்டை எப்படி அழிக்கலாங்கிறதுக்காக 1785 படிக்க ஆரம்பிச்சு 1820 வரைக்கும் படிக்கிறான். அதாவது 35 வருஷம் படிக்கிறான். அதாவது வேலூர் புரட்சி முடிஞ்சு போச்சு. அதன் பிறகுதான் இந்த மாதிரி புரட்சியே வரக்கூடாதுங்கிறதுக்காக 1920க்கு பிறகு 1822 இருந்து 1856 வரைக்கும், குறிப்பாக 34 வருஷம் இந்த நாட்டுல வெவ்வேறு விதமா கொடுமை பண்ணுங்கிறதுக்காக திட்டமிட்ட சதி பண்ண. ஒண்ணு, வடக்கு வேறு தெற்கு வேறு. அவங்க வடக்கத்துக்கார தெற்கத்துக்கார இன்னைக்கு பேசுறாங்க. நிறம் கருப்பு சிவப்பு வெள்ளை, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம், மொழி சண்டை, ஜாதி சண்டை, பெண் அடிமை பெண் கொத்தடிமைங்கிற பிரச்சாரம், இதெல்லாம் பண்ணணும்னு முடிவு பண்றது அவன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த கல்வெட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் ஆஃப் ஸ்ரீடம் சபல் இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல சிப்பாய் கழகம் போட்டிருக்கு, திறந்தவத்தை வைத்தவர் முதல்வர் கருணாநிதி. புரியுதா? எங்க ரூட் வந்து தெரியுதா? அதாவது சுதந்திரம் வாங்கின பிறகு கூட நம்ம நாட்டுல அந்த கருத்தானது பிரிட்டிஷ்காரங்க என்ன ஏற்படுத்தினாலும் அது அப்படியே நடந்துட்டு வருது. அவர் சொல்றதுன்னா, இந்த விஷயங்களை இந்த நாட்டின் நபர்களை கொண்டே இந்துக்களை கொண்டே செய்ய வேண்டும். அதற்காக 1856ல அவர்கள் துவக்கப்பட்ட விஷயம்தான் சென்னை பிரசிடென்சி கல்லூரி, கல்கத்தா பிரசிடென்சி கல்லூரி, லக்னோ, இந்த மாதிரி விஷயம். இந்த காலேஜ்ல ஆரம்பிச்சது நோக்கம் என்ன? நம்மளை நாமே கண்ணை குத்தி நாமே முட்டாளு சொல்லிக்கிற மாதிரி ஏற்படுத்தினாங்க. நான் சொன்ன விஷயம் எல்லாம் சேர்ந்து சொல்றதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு, ஆனா தாங்க மாட்டேங்க, நேரமும் ஆச்சு. இதெல்லாம் எப்ப தெரியுமா வந்தது? நாம எல்லாம் சுதந்திரம் வாங்கின பிறகு 1857 முதல் சுதந்திர போர் நடந்தது. அதனுடைய 100ஆண்ட வேலூர்ல தமிழ பாரதாளுக்கு கொண்டாடும் பொழுது அப்பதான் சொல்றாங்க, ஏங்க 1857 சொல்றீங்களே, அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அது வரைக்கும் வேலூர் புரட்சியை பத்தியான எந்த விதமான தகவல்களும் நம்ம நாட்டு வரலாறுல இல்லை. அப்பதான் ஒரு 3 பேர் இதுக்காக நல்ல வேலை செஞ்சிருக்காங்க, அவங்களை உண்மையிலே இந்த நாள்ல பாராட்டணும். ஒண்ணு 1956ல 57 வருஷத்துக்கு முன்னால அந்த நூற்றாண்டு வரும்போது தமிழறிஞர் ந. சஞ்சீவி, யாராவது வாய்ப்பு இருந்தா இந்த குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சு அவரை பத்தி பார்த்தா நல்லது. அவர் தான் முதலாக இந்த மாதிரி விஷயத்துல தொகுத்து புத்தகம் போட்டவர் சஞ்சீவி. அதே போல மஜூம்தார்னு ஒருத்தர், மாயா குப்தான்னு ஒருத்தர், 2 பேர். இன்னொருத்தர் தேவதாஸ் முதலின்னு ஒருத்தர், யாராவது கண்டுபிடிக்கிறது. அவர் தான் இங்கிலாந்து இருக்கிற அரசாங்க டாக்குமெண்ட், டெல்லியில இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் உட்கார வச்சு தேடி இந்த ஆவணம் எல்லாம் தொகுத்திருக்காரு. இப்போ தொகுத்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அரங்க நிகழ்ச்சியில இந்த மாதிரி விஷயங்களை சொன்ன மாதிரி தெரியவில்லை.
இப்படி தெரிய வைக்கிறதுக்காக இப்போதாவது முயற்சி பண்ண சவுத் இந்தியன் ஸ்டடிக்கும் ரோட்டரிக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம்.